வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யாக்கோபு 4வது அதிகாரத்தை சிந்திக்கின்றோம். இது ஒரு ஆராய்ச்சி பகுதி. 1ஆம் வசனத்தை நம்ம யாக்கோபு 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது யுத்தம் ஏன் வருது, சண்டைகள் எதனால வருது, அவயவங்கள்ல போர் செய்கிற இச்சை, இதுதான் அதற்கு அடிப்படை காரணம். ஒரே நிமிடத்துல 100,000 பேர் இறந்துட்டாங்கன்னா அது மகிழ்ச்சியா? ஆனா அதை கூட மகிழ்ச்சியா சொல்லக்கூடிய அற்புதம் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்க. 2ஆம் வசனத்தை பாருங்க. அதிக இச்சைக்குள் உட்படாதபடி கொலை எண்ணங்கள், பொறாமை, சண்டை, குத்தம் பண்ணுதல் சிந்தனை வரவே கூடாது. நாம் நல்லது தான் சிந்திக்கணும். யாரையும் அழிப்பதற்கு நம்முடைய சிந்தனைகளை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை அவர் சரியாக இந்த பகுதியில நமக்கு யாக்கோபு சொல்லி எச்சரிக்கிறார். இது அவரா சொல்லல, வேதத்திலே ஏவப்பட்டு அவர் சொல்லுகிறார். நம்மை பாதுகாக்கப்பட வேண்டும். பயங்கரமான உலகில் நமக்கு தேவன் இந்த காரியங்கள்ல ஞானம் தரணும். இதன் விளைவாலே நாம் எதையும் பெற்றுக்கொள்ளாத நிலை, சாபம்தான் நமக்கு வருது. முற்பகல் செய்யின் பிற்பகல் தாமே வரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான். நல்ல காரியத்தை செய்தோன்னு நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். இது உண்மைதான். ஆனா நிறைய நெருக்கம் வரும், இடுக்கண் வரும். குறுக்கு வழியில போகக்கூடியவங்க எல்லாம் சிறப்பா இருப்பாங்க. நம்ம அதையெல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனே உங்களுடைய சித்தப்படி நீங்களை என்ன நடத்துங்க என்று சொல்லி ஆண்டோடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். 4ஆம் வசனத்துல உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன். தேவ சமூகம் நமக்கு உத்தமத்திற்கு ஒரு பெரிய உறைவிடம் பார்த்துடுங்க. நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கியம், வாஞ்சை வைக்க விரும்புவதை நாம் வீணாக நினைக்கிறோமா? 6ஆம் வசனத்துல அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார் பாரு. தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இலவச ஈவுதான் கிருபை. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தகுதியற்ற நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் இலவசமான ஒரு ஈவு. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? 7ஆம் வசனத்திலே தேவனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். பிசாசுக்கு நம்ம என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் என்ன பண்ணுவான்? ஓடிடுவான். 8 முதல் 11 வரை நீங்க பாத்தீங்கன்னா, நான் வாசித்து பார்க்கும்போது, தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களோடு சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் கூடாது அப்படி சொல்றார். இருதய பரிசுத்தம் தேவை என்று சொல்றார். துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், அப்போது கிடைக்கும் பலன் என்ன? நகைப்பு துக்கிப்பாக மாறும், சந்தோஷம் சஞ்சலமாக மாறும். வாழ்க்கை என்பது ரொம்ப போராட்டம் நிறைந்தது பார்த்துடுங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் நம்ம உயர்த்துவார். ஒருவருக்குள் ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாக பேசாதே. நியாய பிரமாணத்தை மீறினவாய் நீ மாறி விடுவார். எவ்வளவு தெளிவான ஒரு எச்சரிக்கை. 12ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, லாயருக்கு மேலானவர் அவர். அவரே ரட்சிக்கிறவர், அழிக்கிறவர், மற்றவனை குற்றப்படுத்தாதவர். நீ யார், நாம் யார்? 13ஆம் வசனத்துல நம்ம திட்டமிட வேண்டியது இருக்குது. ஆனால் நமது கரத்துல இல்ல, நம்முடைய வாழ்வு நிலையற்றது. அவர் திட்டமே நமது செயல்பாடு பார்த்துடுங்க. இந்த அனுபவம் நமக்கு தேவை. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தின் பாதையிலே என்ன மட்டும் நீங்க நடத்துங்க. 14, 15வது வசனத்துல நாளை நடப்பது என்னன்னே நமக்கு தெரியாது. அடுத்த நிமிடமே என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது. ஏன் பொருளாசையை நாம் மேற்கொள்ளுகிறோம்? அது நமது ஜீவன் எப்படிப்பட்டது? தோன்றாமல் போகின்ற புகை போன்றது என்று அவர் சொல்லுகிறார். எல்லாம் வேத வசனம் தான் நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் சித்தமே அவருடைய சித்தம். அதே பாதையில் நாம் ஓட வேண்டும். என் நிலையிலும் மற்றவர்களை ஒப்பிடாதபடி அவரையே நாம் பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். சில நேரங்களில் நாம் இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். உணர்ச்சி வசப்படுகிறோம். உணர்வு பூர்வமான நிலைகளை நம்ம மறந்து விடுகிறோம். அது பழைய வாழ்க்கையே நம்மை திருப்பி விடுகிறது. சோர்ந்து போய்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நடைபெறுகிற ஒரு காரியம். வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறோம்.
நான் அவனை அப்படி பேசிட்டேன். இது ஒரு புல்லாங்கான அனுபவம். விட்டு கொடுக்காமல் அதிலே தொடர்கிறோம். மன அழுத்தங்கள் வந்து சமாதானத்தை இழக்கிறோம். நம்ம இதனால நைட்ல தூங்க முடியாது. அவர் சித்தம் செய்ய நம்ம விரும்புவதில்லை. மனித உலக சிநேகத்திலே நம்முடைய பேச்சை வைத்துக் கொள்வதனாலே மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார். 17ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்லுகிறார்? இதையெல்லாம் நீ ஒரு தடவை சிந்தித்து பார்த்து தீர்மானம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை கடைசி கைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் தேவ ஞானம். நமது நிலைக்கு நாம் தீர்மானம் செய்ய வேண்டும், அவசியம். அதை நம்ம செய்யாம போனா பாவம். தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் பலவீனமானவன், எனக்கு இதை சிந்திக்க எனக்கு பலன் தாரும். என்னுடைய குறுகிய கால வாழ்வு நிரந்தரமற்றது. இந்த உலகத்துல எனக்கு ஒரு நல்ல மெய்யான ஒரு வாழ்வை தார். அதற்கு நீர்தான் எடுத்துக்காட்டு ஆண்டவரே, என்னை நீங்க பலப்படுத்துங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில தருகிற ஆனந்தம் பேரானந்தம், பரமானந்தம். தேவன் அப்படிப்பட்ட தரிசனத்தை உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.